அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 13ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்கள் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸில் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. ஸோ இதுதான் வழக்கமாக டிஸ்க்ளைமரு. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சோகமான நாள், உலகத்துக்கே சோகமான நாள், குறிப்பாக நம்ம இந்தியாவுக்கு. ஏன்னா நிறைய இந்தியர்கள் நேற்று அந்த ஏர் இந்தியாவோட கிராஸில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ மிகவும் துயரமான நாள். அதில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடையும்படி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மேற்கொண்டு நம்ம நாட்டில் இது மாதிரி ஒரு பெரிய துயரம் நடக்காமல் இருக்க முடியும், நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலைட் கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 522 ரூபா காயின் பேஸு 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபேஸிலி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 ஜூன் 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட். குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெட், குஜராத் தெமிஸ் மெடிக்கல் லிமிடெட், இந்த ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. அதான் மெர்ஜர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை பற்றி போர்டு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் மெர்ஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர் இப்போ நடந்த மீட்டிங்கில் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. மெர்ஜரை இப்போதைக்கு விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு மெர்ஜருமே இல்லை. அந்தந்த ஸ்டாக்கு தனித்தனியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், கம்பெனியும் தனித்தனியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா தனியாக இருக்கிறது தான் கம்பெனிக்கு வளர்ச்சிக்கு நல்லது. இப்போ நிறைய மார்க்கெட்டில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால் இப்போ தனியாக இருக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டுங்கிற மாதிரி குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெடோட போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மெர்ஜருங்கிறது இல்லை, அதை விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு மெர்ஜர் நடக்க போகிறதில்ல, அந்தந்த ஸ்டாக்கு தனித்தனியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு மெர்ஜராக கேன்சல் பண்ணிட்டாங்க, இல்லை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லிடலாம். மேற்கொண்டு போனவங்க இல்லைங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது டேன்லாக் பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் 665 ரூபா காயின் பேஸு 16 ஜூனில் போர்ட் மீட்டிங் இருக்குது. பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து 2 நாள் முன்னாடி, அதாவது 11ஆம் தேதி நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன். நண்பர் கூட கமெண்ட்டில் தெரியப்படுத்தியிருந்தார். இந்த பைபேக் மட்டும் கொஞ்சம் என் கண்ணில் படாமல் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம டிவெண்ட் மன்னன் வேதாந்தா லிமிடெட் 457 ரூபா காயின் பேஸு 18 ஜூனில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவெண்ட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டிவெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதற்கான ரெக்கார்ட் வந்து 24 ஜூன் 2025. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் மெட்டல்ஸில் இருக்காங்க. போன வருஷம் நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்ம வேதாந்தா. பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ தான் ரீசெண்டாக இவங்களோட சப்சிடரி கம்பெனி இந்துஸ்தான் ஜிங்க்கு 10 ரூபா டிவெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி டிவெண்ட் தராங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்மோன்ஸ் குளோபல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 21 ரூபா 14 கோடி 20 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். ப்ரோஸ்ட்ராம் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 115 ரூபா காயின் பேஸ் 1 கோடி 60 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது இந்தியா ஒன் பேமெண்ட்ஸ் லிமிடெட். கார்மெண்ட்ஸ் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட் 1 ரூபா 84 பைசா ஒரு பெரிய ஸ்டாக்கு 4 கோடி 22 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 101 ரூபா காயின் பேஸு 116 கோடி 71 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நிறைய கிளைண்ட்டு. அதோட மொத்த மதிப்பு தான் 116 கோடி. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 344 ரூபா காயின் பேஸு 101 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது லார்ஜஸ்ட் எவர் சோலார் பம்ப் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு கிடச்ச ஆர்டர்லேயே இதாவது பெரிய ஆர்டர் 101 கோடிக்கு சோலார் பம்புக்கான ஆர்டர் கொடுத்தது மகாராஷ்டிரா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். கேர்னாக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 1301 ரூபா. இவங்களுக்கு வந்து சதர்ன் லைவ்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா கவச், அதில் ஒரு ரயிலும் ஒரு மோதி குழக்காத அந்த விபத்தை தடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அந்த கவச்சு. ஸோ அதுக்கான ஆர்டர் தான் சதர்ன் ரயில்வேலேருந்து கிடச்சிருக்கு. 2 ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஒன்று 173 கோடி, இன்னொன்று 137 கோடி. டோட்டலாக ஒரு 310 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு கேர்னாக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியா லிமிடெடுக்கு. அடுத்து இதோட நியூஸ் முடிஞ்சது. மேற்கொண்டு நல்ல ஒரு காலையில் நம்ம சந்திக்கிறேன். அதுமாரி அடுத்த வாரம் நான் பெரும்பாலும் இங்கே இருக்க மாட்டேன், வெளியூர் போகிறேன். ஸோ அதனால் வீடியோ எப்படி போடணும்னு தெரியாது. நண்பரோட கூட கோமா போட்டிருக்காரு, இது மாதிரி வீடியோ போட்டால் டெய்லி போடுங்க, இல்லைன்னா வீடியோவே போடாதீங்கன்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். பார்க்காதது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அது நீங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க. எல்லா வீடியோ பார்க்கணும் எல்லாருக்குமே கட்டாயமே கிடையாது. எல்லா வீடியோவும் போடணுங்கிறது எல்லாருக்குமே யூடியூபருக்கும் கிடையாது, யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் கட்டாயம் கிடையாது. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கும்போது நானும் வீடியோ போடணுன்னு தான் நினைப்பேன். பட் நீங்கள் வீடியோ பார்க்காது வெறும் 5 நிமிஷம் தான். நண்பரோட கூட சொன்னார், உங்கள் கஷ்டத்தெல்லாம் வீடியோவில் சொல்லாதீங்கன்னு ரீசெண்டாக ஃபோனில் பேசும்போது சொன்னார். உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீங்கள் யூடியூப்லலாம் சொல்லாதீங்க, அது நம்ம நல்லதில்லை, நியூஸ் மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. பட் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது நம்ம சொல்லியே நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு வீடியோ ரெடி பண்ணதுக்கு குறைஞ்சது 3 to 4 மணி நேரம் ஆகும். நான் வீடியோ போடாட்ட கூட அன்றைக்கி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து செலவு பண்ணுவேன்.
ஏதாவது நியூஸ் இருக்கான்னு தேடி பார்ப்பேன். கடைசியில் பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருங்கிற மாதிரி. இன்றைக்கி ஒரு நியூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே போட்டு எந்த வீடியோவும் போட மாட்டேன். அப்படி இருந்தால் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு, நியூஸ் இருக்கான்னு தேடுறதுக்கு. ஸோ ஒரு வீடியோ போடுறேன்னா அது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 4 மணி நேரம் ஆகுது. பார்க்குறவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பட் எனக்கு வந்து ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரம். அது எல்லா நேரமும் அந்த டைம் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இந்த வீடியோ வந்து விலாக் கிடையாது. நம்ம ஊர் சுற்றி பார்க்குற விலாகு, பர்சனல் விலாகு, கப்புள் விலாகு, இந்த மாதிரி வீடியோ கிடையாது. நம்ம எங்கேருந்து போடலாம், பாத்ரூம்லேருந்து போடலாம், இல்லை வீட்டிலேருந்து போடலாம், இல்லை வெளியேருந்து போடலாம், ட்ராவல் பண்ணும்போது கூட போடலாம். ஏன்னா அது வந்து பர்சனல் வீடியோ விலாக்ஸு. இப்போ நம்ம சேனலில் வந்து வீடியோ போடணுன்னா ஒரு ரூம் இருக்கணும். அந்த ரூமில் எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருந்தால் தான் அந்த வீட்டில் நம்ம போய் ரெக்கார்ட் பண்ணால் கிளியராக இருக்கும் வாய்ஸும். ஸோ கேட்குறவங்களுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் அமையாது. ஒன்லி நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும் தான் பண்ண முடியும். மற்றபடி வீட்டோட வெளியே போயிட்டோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுக்கு போனாலும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வீடியோ போட தவிர்த்துருவேன். மேற்கொண்டு இப்போ பெங்களூர் போக வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு வருவேன். ஸோ அந்த இடத்துல போட ட்ரை பண்ணுவேன். அப்படி முடியுமான்னு தெரியல. அதுமாதிரி நியூஸும் ரொம்ப கம்மியாகிட்டு, நண்பரை கோவப்பட்டது காரணம், இன்னொரு காரணம் என்ன, நியூஸும் கம்மியாக இருக்குது. நியூஸ் இல்லைன்னா நான் என்னதான் வீடியோ போட, என் சொந்த காசுக்காக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நியூஸ் இருந்தால் தான் வீடியோ போடுவேன். இப்போதைக்கு நியூஸ் கம்மியாக வரும். திரும்ப ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நிறைய நியூஸ் வரும். என்னால் போடவே முடியாது, அந்தளவுக்கு நியூஸ் வரும். ஸோ அந்த டைமில் வழக்கம் போல் வீடியோ போட தான் செய்வேன். தவிர்க்க முடியாத காரணத்தில் மட்டும் வீடியோ போட மாட்டேன். இது வந்து நான் அனுதாபத்துக்கோ இதோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இது முக்கியமாக இது ஃபேக்ட்டு. இங்கிலீஷில் சொன்னால் ஃபேக்ட்டு, தமிழில் சொன்னால் இதுதான் நிஜம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். நான் போடுற வீடியோ வந்து பெரும்பாலும் அப் டு டேட்டாக தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடனே நியூஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம சேனலில் பார்க்கலாம். பட் ரெகுலராக போடுவேன், எப்படி போடுவேன், எந்த டைமில் போடுவேங்கிறது எனக்கும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே ரெகுலராக ஒரு டைமில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அது முடியாது தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.